யோகி அடித்த அடி, ராகுல் காந்தியின் மொத்த திட்டமும் அம்பலம். இனி ஆண்டவனே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. மகாராஷ்டிராவின் புனேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய ராகுல் காந்தி, பெண்கள் யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல என்றும் அவர்கள் தங்களுக்கே உரியவர்கள் என்றும் கூறினார். மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பெண்கள் ஆண்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறும் மனுஸ்மிருதியின் கருத்து வெட்கக்கேடானது என்றும் அவர் விமர்சித்தார். பெண்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பியதை செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி பேசினார். ஆனால் ராகுல் காந்தியின் இந்த பேச்சு தற்போது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று மேடையில் பேசும்போது அதே நிகழ்ச்சியில் ஃபர்தா அணிந்த பெண் ஒருவர் மேடையில் இருந்ததை சுட்டிக்காட்டி அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பெண்களை கட்டுப்படுத்தும் நடைமுறைகள் குறித்து பேசும்போது இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் கடைபிடிக்கும் ஃபர்தா நடைமுறை குறித்து ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மனுஸ்மிருதி பெண்களை அடிமையாக வைத்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் பெண்களின் சுதந்திரம் குறித்து பேசும்போது அனைத்து மதங்களிலும் பெண்களை பாதிக்கும் நடைமுறைகளையும் ஒரே அளவுகோலில் பார்க்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனால் ராகுல் காந்தியின் பேச்சு அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராகுல் காந்திக்கு கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறார். மனுஸ்மிருதியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதர்வ வேதம், சதபத பிராமணம் உள்ளிட்ட நூல்களை முதலில் படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் ராகுல் காந்தி நாட்டின் ராணுவ நடவடிக்கைகள், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதாகவும் யோகி குற்றம் சாட்டினார். மேலும் நகர்ப்புற நக்சல்கள் மூலம் நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை அழிக்க ராகுல் விரும்புகிறார் என்றும் யோகி ஆதித்யநாத் நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒருபுறம் பெண்களின் சுதந்திரம் குறித்து பேசிவிட்டு மறுபுறம் தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் விவகாரங்களில் மட்டும் குறிப்பிட்ட கருத்துக்களை பேசுவது ஏன் என விமர்சகர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எல்லாமே ஓட்டுக்காக என்ற நிலைக்கு அரசியல் சென்றுவிட்டால், ராகுல் காந்தியின் கையில் ஆட்சி கிடைத்தால் நாடு நாசமாகிவிடும் என அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள்.